வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்னென்னா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம், இல்லை குளியல் பொடின்னு சொல்லலாம். இது எதுக்கு உபயோகமாக இருக்குன்னா, உங்களுடைய ஃபேஸ் டேனாக இருக்குது, நிறைய பார்த்திங்கன்னா கருமை நிறம் ஆகிடுச்சு, இந்த மாதிரி சன்லைட்டில் போகும்போது நிறையா கருப்பாயிரும், அது மறுபடியும் ஒரிஜினல் நிறத்தை கொண்டுட்டு வரது அப்படிங்கிற ரொம்ப சவாலாக இருக்கும். இன்னொன்று சிலர்லாம் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, எப்படி இயற்கையாக ரெடி பண்ணலாம், இல்லை ஃபேஷியல் தான் போய் பியூட்டி பார்லர் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதற்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பச்சை பயிருங்க. இந்த பச்சை பயிர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அந்த காலத்திலேருந்து பாட்டிகள் முதல் கொண்டு சொல்கிற விஷயங்கள் தான். குழந்தைங்களுக்குலாம் பச்சை பயிர் மாவு தேய்ச்சி குளிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சன் டேனை சூப்பராக ரிலீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இந்த பச்சை பயிருக்கு இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு முகத்தை நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலம் வருது இல்லையா, இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி உடம்புக்கு நிறைய தண்ணி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபேஸ்க்கு நிறைய ஈரப்பதம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக ஸ்கின் இருக்கிறவங்க இந்த பச்சை பயிர் மாவை பயன்படுத்தலாம். பச்சை பயிர் மாவை செய்ய போகிறது கிடையாது. இந்த பச்சை பயிர் 1 கப் எடுத்துக்கங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பொருளும் ஈக்குவலாக எடுத்துக்கங்க. கடலைப்பருப்பு, ஸோ கடலைப்பருப்புலேருந்து தான் கடலை மாவு கிடைக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கடலைப்பருப்பு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி. ஸோ இந்த பச்சை அரிசி ஃபேஸ்க்கு ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி செயல்படும். இதுவும் முகத்தை பளிச்சுன்னு ஆகிறதுக்கு பயன்படுங்க. அடுத்து மைசூர் தால். இது நல்ல ஸ்கின்னை கிளியர் பண்ணும், கிளியரன்ஸ் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா சன் டேனு, பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவையும் கொடுக்குங்க. நல்ல ஒரு ப்ளீச்சிங் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த 4 பொருளையும் ஈக்குவலாக எடுத்துக்கங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கப் அளவு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நல்லா காய வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம் சேர்த்துக்கலாம், பன்னீர் ரோஸ் நீங்கள் காய வச்சு அது கூட சேர்த்துக்கலாம், பாதாம் இது கூட சேர்த்துக்கலாம். பாதாம் நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு சேம் க்ளோவை கொடுக்கக்கூடியது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சிருங்க. மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஜல்லி வச்சு சளிச்சு எடுத்துக்கங்க. இது அப்படியே நீங்கள் ஒரு குளியல் பொடி மாதிரி அப்படியே குளிக்கவும் செய்யலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா இது கூடயே தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே குளித்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா சூப்பரான எஃபெக்ட் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒருவேளை ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு ஜூஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஃபேஸ் பேக்காக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. முல்தானி மெட்டி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. இதை நல்லா ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வீக்லி ஒரு த்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்கின் டோனில் செம்மையான ரிசல்ட் இருக்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக 1 நாள் 2 நாளில் 100% ரிசல்ட் தெரியவே தெரியாதுங்க. ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், ஒரு அழுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். 100% உங்களுடைய ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 மந்த் பயன்படுத்தினா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. கன்டினியூஸாக நீங்கள் பயன்படுத்தும் போதும் உங்களுடைய ஸ்கின் டோன் நல்லா சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீட்லேயே சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். இதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் போகிறதில்லை. இன்னொன்று ஐயோ ஸ்கின் ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் தேவையில்லை. ஏன்னா போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளும் நேச்சுரலானது. அதனால் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தானே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.